ஹாய் ஹலோ மை டியர் குட்டர்ஸ் ஃபேமிலி, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். இந்த டே எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. பட் நான் ஒரு பர்சனை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே வெளியில் விளக்கு வச்சு அழகாக அமேசிங்காக ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் வந்து 5 பொருள் வச்சு நான் இந்த வாட்டி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணேன். அண்ட் எங்களோட விநாயகர் டியூஸ்டே நைட்டே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ஒரு மூவி ப்ரொமோஷன் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரும்போதே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ காலையிலேயே கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் படுக்கவே 2:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு. ஸோ காலையில் வந்து நாங்கள் ஒரு 10:30 அந்த இதில் தான் வந்து சுவாமியை கும்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி 9 o'clock வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ 9 o'clock நல்ல நேரத்தில் நான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பால், தயிர், ஸோ தேன், சந்தனம், மஞ்சள் இது வச்சு தான் நான் வந்து 5 வகையான அபிஷேகம் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன். மீன்வாயில் அம்மா வந்து கொழுக்கட்டை, இந்த சுண்டல் அதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக அந்த அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஒரு டெம்பிள் எஃபெக்ட் வந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த வாட்டி பேக்ட்ராப்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையாலே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. எதுவுமே வந்து பிளான்டே கிடையாது, சடனாக தோணுச்சு. இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என் கையாலே வந்து அந்த பேக்ட்ராப் ஒன்று ஒரு ஃப்ளாஸும் எடுத்து டெக்கரேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த இடமே வந்து நானே ஃபுல்லாக பண்ணும்போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு அபிஷேகமும் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு இந்த வாட்டி விநாயகர் வந்து ரொம்ப அமேசிங்காக போச்சு. இது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கும் அகாடமி செலிப்ரேஷனும் ரொம்ப அமேசிங்காக போச்சு. ஸோ அது வந்து நம்ம ஸ்ரீ ரூபி சித்துராஜ் அகாடமியோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். வருஷம் எல்லா நாளுமே வந்து இந்த மண் பிள்ளையார் வாங்கி செலப்ரேட் பண்ணுறது தான் வழக்கம். இந்த வாட்டி என்னன்னு தெரில, எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சது. ஸோ அகாடமிலையும் வந்துட்டு ஒரு பித்தளை விநாயகர் இருக்கார். ஸோ அவரையும் நான் கீழே கொண்டு வந்து அம்மா வந்து அபிஷேகம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. ஸோ அவங்களையும் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொன்று நம்மக்கிட்ட குட்டி வெள்ளி விநாயகர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரையும் நான் அபிஷேகத்தில் வச்சேன். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட மண் பிள்ளையாருக்கு வந்து இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அவர் அலங்காரம் பண்ணி வேட்டியெல்லாம் கட்டி அவர் கொட்டியான போட்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு கொள்ளை அழகாக இருந்தார். எனக்கு பார்த்துட்டே இருக்கிற போல் இருந்துச்சு. ஸோ எதெல்லாம் செட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் எங்களோட பூஜை ரூம். ஸோ டே பிஃபோரே வந்து நான் வந்து சில படமெல்லாம் கூட வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஓல்டாக லைக் ஒரு 20 years பேக் உள்ள ஃபோட்டோஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப டேமேஜ்டாக இருக்கும். ஸோ எடுத்து கவரில் போட்டு பாலாம்பிகை கோயில் போகும்போது அங்கே நிறைய வந்து ஆலமரம், அதுக்கு கீழே நிறைய படமெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதோடு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டோம். நிறைய படம் ரிமூவ் பண்ணும்போது சுவாமி ரூமே வந்து கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குத்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு இலை போடவே ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் மாலை வாங்கலை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் தோட்டத்தில் பறித்த பூ எல்லாமே கிடச்சிது. ஸோ அதுவே கோத்ததில் ரொம்ப அழகாக மாலை மாதிரியே அமைஞ்சிச்சு. நிறைய பூவும் அன்றைக்கி கிடச்சிது எங்களுக்கு. இருக்க மாலையும் வந்து நாங்களே கையில் கோத்தது. ஸோ ஸ்ருதி மம்மியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க அருமந்தை சைடில் தான் இருக்காங்க. அங்கே நிறையா நம்ம ஆல்ரெடி வந்து மகா சங்கராச்சாரத்தி கூட நம்ம கையோடு போய் பறிச்சோன்னு சொன்னாலே. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறனால ஈஸியாக எங்களுக்கு அந்த இதை கிடச்சிது. ஸோ அதை கையிலேயே கோத்து போடும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் படையல் போட எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்ககிட்ட இருந்த எல்லாமே வச்சு நல்லபடியாக திருப்தியாக சுவாமி கும்பிட்டோம். பாவா தேங்காய் உடைச்சாங்க, அம்மா ஃபுல்லாகவே தீபாரத்தனை காட்டி, ஸோ ஒருத்தராக தீபாரத்தனை காட்டி எங்களோட சுவாமி வந்து ரொம்ப சூப்பராக கும்பிட்டு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கச்ச நம்ம அம்மா என்ன செய்கிறாங்களோ அது பக்கத்துலேயே அப்படியே போய் நின்றுட்டு குட்டி குட்டி வேலை மட்டும் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளையில் வந்து அம்மா வந்து விநாயகரை கொண்டு வருவாங்க, நம்ம குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுவோம், அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு சுவாமி கும்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பேக்ட்ராப் எல்லாமே பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சேம்வே அகாடமிலையும் இதே மாதிரி பேக்ட்ராப்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு கேம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அமேசிங்காக போச்சு. பேரண்ட்ஸும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி சூப்பராக முடிஞ்சிச்சு. எங்களால் முடிஞ்ச ஒரு குட்டி ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து கிட்ஸை ரொம்ப ஹாப்பியாக சென்ட் பண்ணோம்.